ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு தமிழக அரசியல்ல இது சும்மா சாதாரண பேச்சில்ல, இது ஒரு வரலாற்று விவாதத்தையே கிளப்பியிருக்கு. நான் சைவ மதத்தை சேர்ந்தவன், சிவனையும் முருகனையும் கும்பிடுறவன். ஆனா நான் இந்து கிடையாதுன்னு கருணாசன்னன் பேசின அந்த வீடியோ இப்போ காட்டு தீயா பரவிட்டு இருக்கு. இதோ அந்த 7 அதிரடி ரகசியங்கள். 1. இந்துங்கிற சொல் ஒரு மதத்தை குறிக்கல, அது சிந்து நதிக்கரையில வாழ்ந்த மக்களை குறிக்க பாரசீகர்கள் பயன்படுத்தின ஒரு புவியியல் அடையாளம்தான் அப்படின்னு கருணாசன்னன் ஆணித்தரமா சொல்லியிருக்காரு. 2. பண்டைய காலத்துல சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம்னு தனித்தனி வழிபாட்டு முறைகள் தான் இருந்தது. இதையெல்லாம் வெள்ளக்காரங்க தான் நிர்வாக வசதிக்காக இந்துன்னு ஒன்னா சேர்த்தாங்கன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. 3. நான் சிவனை கும்பிடுறேன், நீங்க பெருமாளை கும்பிடுறீங்க. நாம வேணும்னா பொதுப்பட்டியல்ல இந்துவா இருக்கலாம், ஆனா அது மதமே கிடையாதுன்னு அவர் பேசினதே இப்போ பெரிய விவாதமாகியிருக்கு. 4. ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியின மக்களோட தனித்துவமான வழிபாட்டு முறைகளை செதைச்சு அவங்கள வலுக்கட்டாயமா இந்து அடையாளத்துக்குள்ள திணிக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. 5. RSS மற்றும் பாஜக போன்ற அமைப்புகள் இந்த அடையாளத்தை வச்சு அரசியல் செய்யறது ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளுக்கே எதிரானதுன்னு கருணா சீறியிருக்காரு. 6. கருணாசோட இந்த பேச்சை கேட்டு அதிர்ச்சியான இந்து முன்னணி மற்றும் பாஜக தரப்பினர் மத உணர்வுகளை புண்படுத்தாதீங்கன்னு அவருக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பிட்டு வராங்க. 7. அரசியல் லாபத்துக்காக இப்படி பிரிவினைவாத கருத்துக்களை விதைக்காதீங்கன்னு நெட்டிசன்கள் ஒரு பக்கம் கருணாசை திட்டி தீர்க்க, இன்னொரு பக்கம் அவரோட வரலாற்று விளக்கத்தை ஆதரவாளர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க பாஸ். இந்த விவாதம் நமக்கு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லுது. தேர்தல் நேரத்துல மதமும் ஜாதியும் எப்பவுமே ஒரு பெரிய கருவியா பயன்படுத்தப்படுது. கருணாசன்னன் ஆரம்பிச்சு வச்சிருக்கிற இந்த பேச்சு வர்ற தேர்தல்ல எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டாக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கருணாசன்னன் சொல்ற மாதிரி சைவம் தனி மதம்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இந்துங்கிறது ஒரு பொதுவான மதம்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் சூடான அரசியல் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பபாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.